புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லேட்டஸ்ட் ஹேப்பனிங் அரவுண்ட் நியூஸா இல்லை ஏதாவது நடக்குதான்னு பார்க்குறேன். எங்கேயும் 2 பள்ளி ஒரு கொசு அப்பையிலேருந்து டார்ச்சர் பண்ணிருக்கு. அது ஒன்று இவங்களாம் தான் சுத்துது. சரிங்க, நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேங்க. ஓகே சரியா? ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நானும் கௌதம் ப்ரோவும் பேசின சேட்ஸ் இருக்கு. ஐயோ அந்த ரகசியத்தெல்லாம் வெளில சொல்லணுமா? அது ஒன்றும் இல்லை டெலீட் பண்ணி. ஓகே, ஸோ ஃபைன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்வீட்டுங்க, அபிஷேக் யாதவ் வந்து போட்டிருந்தாப்புல இந்த ட்வீட்டு. இந்த பையனை ரொம்ப நாளாக நிறைய லீக்ஸ்லாம் போடுவான். அவர் லீக்ஸ் நல்லா போடுவார். ஆமாம். டிஸ்பைட் பேக்கிங் a bigger battery, Vivo X200 FE performed more like a 4500 mAh ஃபோனு ஜிஎஸ்எம் பேட்டரி டெஸ்ட்ல அப்படின்னு போட்டுருந்தான். வேற யாரு 9300+. இது கொஞ்சம் கோளாறு தான் ப்ரோ. அது திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கும். மேபி இதுக்கு ஒரு அப்டேட் வருமோ? நம்ம T4 Ultra ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்தது. T4 Ultra ஒஸ்டா இருந்துச்சு ஆக்சுவலா. இப்போ இவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க? நான் என்ன கேட்கறேன்னா, ஜிஎஸ்எம் வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. இப்போ அப்டேட் வந்துட்டு இதுக்கப்புறம் மாறிடுது. மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அது ஒரு பிரச்சனை. ஏன்னா இவங்க சூப்பரா இருக்குன்னு சொன்ன போன் கேவலமா போயே இருக்குது, கேவலமா இருக்குன்னு சொன்ன போன் நல்லா இருந்து இருக்கு. ஸோ கஷ்டம் தான். இதுல கொடுமை என்னன்னா, Xiaomi 15 5240 mAh அது இதுக்கு நிகராவே இருக்கு. ஆமா. இந்த அசிங்கத்தை எங்க? ஏன்னா 8 Elite இந்த வருஷம் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு, இன்டெலிஜென்ட்டா பேட்டரி ஒர்க் ஆகுது. ஒருவேளை நமக்கு தான் நேரம் தெரியலையோ? S25லாம் 9.5 மணி நேரம் கேமிங்க்கு போயிருக்குது. ஆமா ப்ரோ. இத்தனைக்கும் அது 4000 mAh. இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? ஸோ இந்த ஒரு வார்த்தை வந்து நிறைய பேர் பேசுறாங்க. இவன் நானும் இப்போ இமானுவல் ப்ரோ ஒரு வீடியோல பேசுறேன். அப்போ கூட வந்து என்னாச்சுன்னா, சாம்சங்ல பேட்டரி கம்மியான ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கரெக்ட் வச்சிருந்தாலும் அடுத்த வருஷம் அப்டேட்ல வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாகுதுன்ற மாதிரியான ஒரு சில நாங்க வந்து டிபேட் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, அதுதான் உங்களுக்கு பழகிருச்சு இல்ல, அப்ப அடுத்த வருஷம் அப்டேட் பண்ணா குறையுதுன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் அப்டேட் பண்றீங்க? அப்ப அவர் ஒண்ணு என்ன கேட்டாரு, என்னங்க இது இப்பெல்லாம் நீங்க கேக்குறது நியாயமா அப்படின்னு. நான் ஒண்ணு என்ன சொன்னேன், அதான் லோட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பச்சையா தெரியுது, தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம இதை பண்ணிட்டு. கரெக்ட் தான். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இங்க பாருங்க, இப்ப ஏஐ ஃபீச்சர்ஸே கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஒரு வீடியோல. இப்போ S21 Ultra நான் ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சா NPU பேஸ்ட் ஏஐ ஃபீச்சர் எப்படி கொடுக்க முடியும்? கரெக்ட். எல்லாரும் கேள்வி கேட்கலாம், அதெல்லாம் கிளவுட் தான், அதுவும் S சீரிஸ் தானே அப்படின்னு கேட்கலாம். இப்போ கூகுள்ல பாத்தீங்கன்னா என்ன, வீடியோ பூஸ்ட்னு ஒரு மோட் இருக்குங்க. அதை நீங்க ட்ரை பண்ணணும்னா கூகுள் போட்டோஸ்ல போய் அந்த வீடியோ ஒரிஜினல் அப்படியே 4K அப்லோட் ஆகி அது திரும்ப வந்து அங்க போய் வீடியோ பூஸ்ட் ஆகி அது ஹை ரிச்டு இன்னும் என்ரிச்டு HDR மாறி டவுன்லோட் ஆகும். ஆமா. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து கிளவுட்ல நடக்குது. கரெக்ட். இப்படிப்பட்ட விஷயத்த நான் S21 Ultra என்ன எதுக்குனாலும் கொடுக்கலாம். ஆனா ஆன்போர்டு NPU-ஓட ரோல் இருக்குன்னா நான் எப்படி 888ல போயிட்டு இல்லாட்டி Exynos 200 கொடுக்க முடியாது. ஆமா, ஏன்னா அதுல அந்த சிப்பே இருக்காது. இதுதான் இது வந்து ஒரு பிரச்சனை. இது வந்து மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன பண்றாங்க, டைரக்டா எனக்கும் வேணும்ங்கறாங்க. அப்டேட்ல ஏன் வரல அப்படின்னா அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆமா, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சோ ஆக மொத்தம் இப்போ X200 FE கொஞ்சம் கோளாரா இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல நாங்க சொல்றாங்க அது ஆச்சா இல்லையா, எப்படி இருக்குது பேட்டரி லைஃப், இந்த நெட்வொர்க் இஷ்யூலாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல தான் சொல்ல முடியும். கண்டிப்பா ஒரு 1 மந்தாவது டைம் ஆகுங்க. ஏன்னா அவங்க அப்டேட்லாம் கொடுத்து ஆப்டிமைஸ் பண்ணி தான் ஆகணும். இவன் வேற அவி டேய் நடுல ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். MediaTek really took eat 5-star do nothing. ஆமா, சீரியஸ்லி பேரை மட்டும் என்ன மாத்திட்டே இருக்காங்கல. 7400 700 Max Ultimate Pro. ஏன்னா இப்போ ஃபுல்லாவே கன்ஃபியூஷனுங்க எல்லாருக்குமே. இது நமக்கு இல்ல ப்ரோ, 7000 சீரிஸ் இதுல அந்த பிராண்டும் ஒரு கேவலமான ஒரு ஆளை பாக்குறாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்னு போட்டு ஆல்ரெடி அவனே ஒரு ஃபோன் விட்டுருப்பான். அவனே வந்து வெறும் அந்த பேரை மட்டும் அல்டிமேட் அப்படின்னு மாட்டிருக்கிறது உடனே வந்து அதை போட்டுறது. இப்படி சொல்லாமா, 7300 நான் தான் ஃபர்ஸ்ட், திரும்ப 7300 ப்ரோ நான் தான் ஃபர்ஸ்ட், 7300 அல்டிமேட் நான் தான் ஃபர்ஸ்ட். நானும் ஒரே ஃபோன் தான் பைத்தியம் அப்படி அப்படி வரமா போடா, பேரை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு கடுப்பேத்திக்கிட்டு அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம ஊர்ல நடக்குதுங்க. நம்ம ஊர்ல இல்ல, குளோபலா இதான் நடந்துட்டு குளோபலாவே. ஆமா, பிரைம் ஒர்க்கே இதுதாங்க. ஆமா, பொழுதுனைக்கு காலையில் இதுக்காக ஒரு 16 பேர் கொண்ட குழு வச்சிருக்காங்க. அவங்க பேர் வைக்கிறதுக்காக வழங்கிரும். ஓகே, ஸோ இப்போ ஆக மொத்தம் அடுத்த டெக் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஹேண்டில் என்ன போட்டிருக்காங்க, இவர் வந்து சைனீஸ் மொபைல்ஸ்லாம் நிறைய கவர் பண்ணுவார். நம்ம ஊர்ல வராத அந்த அல்ட்ரா அதெல்லாம் வரதில்ல. ஸோ ஓப்போ விவோலாம் முன்னாடியே டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்த வருஷம் லான்ச்சை வந்து இந்த வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த பிப்ரவரி மார்ச்லேயே ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ சென்சார்ஸ் டிசைனோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. OnePlus 13க்கு இது Xiaomi 13 ப்ரோ. ஆமா, அதே மாதிரி வந்திருக்கு. OnePlus 13 யாரை ஏமாத்துறீங்க? ஹாசல்பிளாட் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுல இருக்காதுல்ல, OnePlusல ஹாசல்பிளாட் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் வரப்போறதுல அது ஒரு நியூஸ், அஃபிஷியல் நியூஸ். 15ல இருந்து நோ ஹாசல்பிளாட். அப்ப கேமரா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே டவுட் தான் எனக்கு வருது. ஏன்னா இதுல எல்லாம் நல்லா இருந்தது. ஹாசல்பிளாட் கான்ட்ராக்ட் ஓவர், சோ தே ஆர் நாட் ரினியூவிங் இட்.
அப்போ நல்ல அதான் யாரோ வந்து நல்லதை அவனுக்கு பண்ணிட்டாங்க ஃபைனலா. 3 வருஷம் 4 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு ப்ரோ, அவ்வளவுதான், ரினியூ பண்ணல. ஏன்னா எந்த ப்ராஜெக்டும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அவனே சொல்லிட்டான் கேமிங் ஃபோன்னு. அப்புறம் எதுக்கு கான்ட்ராக்ட் ஹேசல் பேட். ஓகே, ஸோ இந்த தருண் வட்ஸ் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? ஆமா, அவர் சாம்சங் ரிலேட்டடாக நிறைய போடுவார். அவர் தான் அந்த சாம்சங்ல இப்போ இதில் கோடு உழுவுற எல்லா இஷ்யூவும் போட்டுட்டு இருக்கிறாரு அவர். நிறைய இருக்கு. சாம்சங் ஏதாச்சும் அட்ரஸ் பண்ணி ஆகணும். S23 அல்ட்ரா, S24 அல்ட்ரா அந்த சீரீஸ்லாம் கோடு நிறைய விழுவுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் மெம்பர்ஸ் ஆப்க்குள்ளே போயிட்டு அதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதான் இப்போ சாம்சங் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் போலீஸ் தட் கேலக்ஸி AI ஃபீச்சர் பில்ட் ஃபார் சாம்சங் அண்ட் அவைலபிள் பை டிஃபால்ட் will be forever. ஆமா, ஃப்ரீ. சாம்சங் கொடுக்குற எல்லா AI ஃபீச்சர்ஸுமே ஃப்ரீ. அந்த கூகுள் ரிலேட்டடா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜெமினி சர்ச் அதெல்லாம் வந்து மேபி ஃபியூச்சர்ல பேமெண்ட்ஸா வரலாம். அது ஏன்னா கூகுளோடது. ஆமா, பட் சாம்சங் போன்ல இருக்குது பாத்தீங்களா, அது எல்லாமே ஃப்ரீ தாங்க. ஃபைனலா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் வாங்குனாங்க ஒரு சில பேர்லாம். இந்த வருஷத்துக்கு அப்புறம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஓகே. சோ அடுத்து நோ மோர் பிளஸ், டைரக்டா ஒன்லி பெரிய குண்டு S11 அல்ட்ரா. டேப்லயும் கட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆமா, டேப்லயும் இந்த கோலர் இருக்கு. நான் சொல்றது போன்லயும் அதுதான். ஓ, அப்ப டேப் S11 எட்ஜ் ஒன்னு வரும். இல்ல ப்ரோ, சின்னஸ்ட் டேப் இல்ல ப்ரோ, ஆல்ரெடி டேப் சின்னதான் ப்ரோ, நாம தான் வச்சிருக்கோமே. ஆமாமா, டேப் S11 வரப்போகுதுங்க. S11 அல்ட்ரா, அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. அந்த நடுவுல பிளஸ்ன்ற மாடல் தூக்கிட்டான். ஏன்னா பிளஸ் தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க வேற. ஏன்னா யூசுவல் அந்த 11 இன்ச் 12 இன்ச் அந்த சைஸ் கரெக்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு மீடியா கன்செப்ட் சூப்பரா இருக்கும். தூக்கிட்டான். டவுட் அந்த நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் அதை இன்னும் வச்சுக்கிட்டு ஆமா நம்ம நிறுத்தி விடு, நிறுத்திட்டோம். ஏன்னா யாரும் 1 லட்ச ரூபாய்க்கு மேல போட்டு அல்ட்ரா வாங்க மாட்டாங்க. நீங்க இந்த லோ ஸ்பெக் போனீங்கன்னா LCD டிஸ்பிளே கொடுத்துட்டு இருந்தான். போன வருஷம் தான் S9ல இருந்தா அது அமலோட மாத்துறானுங்க. நடுவில் LCD கொடுத்துட்டு இருந்தான் பைத்தியக்காரன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கட் பண்ணிட்டானுங்க அதை. இது எவ்வளவு தூரம் போகுது? அதே கோளாறு தான் S26 போனுக்கும் பண்ணிட்டானுங்க. சொல்லிடுங்க. அதுலயே வந்து பிளஸ் காணோம். பிளஸ் இனிமேல் வராதான். எட்ஜ் கொண்டு வந்து உள்ள சொருகுறானுங்க. நீ எட்ஜ் கொண்டு வர அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீ அதே 4000 mAh பேட்டரி வச்சு கொடுத்தீங்கன்னா நீ பொழைப்ப. இல்லைன்னா காஸ்ட்லியஸ்ட் ஈவேஸ்ட் பண்ற லூசு நீ தான். சீரியஸா நான் சொல்றேன், அதான உண்மை. இனிமேல் அடுத்த வருஷத்துல இருந்து சாம்சங் போன்ஸ் எல்லாமே இனிமேல் ஸ்லிம்மா இருக்க போகும்னு சொல்லிட்டாங்க. அல்ட்ராவே இனிமேல் ஸ்லிம்மா தான் இருக்குமா. ஸோ சாம்சங் வந்து இனிமேல் ஸ்லிம்னஸ் நோக்கி போறாங்களாமா. அதனால அந்த பெரிய சென்சார்ஸ்லாம் நம்ம எதிர்பார்த்தாலும் HP9 இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. அந்த சென்சார்லாம் வராது. ஸ்லிம்னஸ் நோக்கி போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. US மார்க்கெட்ல எல்லாம் 5000 mAh அந்த வாட்டார் தாண்டி போக முடியல. ஆமா, அப்ப நான் என்ன பண்றேன், 5000 mAh வைக்கிறேன், ஆனா ஸ்லிம்மா கிடைக்கிறேன், அப்படி பண்றேன் இப்ப. ஆனா நீ பேட்டரி கட் பண்ணக்கூடாது, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். பாப்போம், இதுக்கு வந்து உட்காந்து அவங்க டிசைன் பண்ணணும். ஆமா, பிளஸ் HP9 தான் இனிமே பீக் 1/1.3 இன்ச் தான் இருக்கலே பிகஸ்ட் சென்சார் அப்படின்னா அதை பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா நல்ல ஆப்டிக்ஸ் கொடு. ஆமா, ஆப்டிக்ஸும் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. சாம்சங் என்ன சொல்றான்னா, நான் இந்த மாதிரி கேமரா பம்ப் பெருசாலாம் வைக்க மாட்டேன் அப்படின்றான். நீ கேமரா பம்ப் வை, இல்லாட்டி கேமராவை தனியா கூட நான் வாங்கிட்டு போறேன். விஷயம் என்னன்னா, நீ முதல்ல என்ன பண்ண, நல்ல ஆப்டிக்ஸ்க்கு போ. ஆமா, ஏன்னா காம்படிஷன்ல இருக்கிற விவோ, ஷாமி எல்லாம் நல்ல ஆப்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அவன் தான் சென்சார் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறான். அவன் நல்லா பண்றான்டா. நீ ஏன்டா சொந்த நீயே செஞ்சு நீயே உன் போன்ல போட மாட்டேங்கிற? எங்க சொல்றேன்னு தெரியல. சரி, அடுத்து வந்து iOS 26ல லிக்விட் கிளாஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் நீங்க அடுப்புல இருந்து எடுக்கும் பாத்திருக்கீங்களா, நெருப்பெறிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கூல் ஆகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான அந்த டிசைன் டிரான்ஸ்பரன்சி அதை அப்படியே பொறுமையா உட்காந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மோல்டு எடுத்து கப்பா செய்யணுமா, இல்லாட்டி இது கப்பா இல்லாட்டி சாசரா எதுவா பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து அதை மோல்டு எடுத்து ஒரு இடத்துல போட்டு அமுக்கி ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆப்பிள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெறும் உள்ள அடுப்புல எடுக்கும்போது நல்லா தொகன்னு வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, லைட்டா மோல்டு பண்ணாங்க, கிளாஸ் நல்லா தெரிஞ்சது. அப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னும் கூல் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள கலரை கிளாஸ் கருப்பாக்கிட்டாங்க. இப்ப கருப்பாக்கி வச்சிருக்காங்க தெரியும்ல, அதுக்கேத்த மாதிரி தான். ஆனா அந்த போஸ்ட் போடுறோம், அந்த போட்டோ செம கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா கடிங்ல தான போகுது, ஜோக்கா இருக்க போகுது. எனக்கு இது எப்படி நான் நிஜமாவே நான் வந்து 12 Proல ட்ரை பண்ணேங்க. 12 Proல ட்ரை பண்ணும்போது என்னடா லோக்கல் ஃபோன் மாதிரி ஆயிட்ட. எனக்கு என்ன இங்க பாருங்க, இப்ப இதுல இழுக்கிறேன்ல, இதெல்லாம் அதோட பயங்கர பிளர் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பிளர். எனக்கு இது பார்த்துட்டு டேய் ஆப்பிள் என்ன நடக்குது, நீங்க யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, மறந்துட்டீங்களா எல்லாத்தையும்? மறைக்கிறதுக்காக தானே கொண்டு வந்தீங்க, அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சு அதுவும் சரியா வரலன்ட்டு கொடுத்துட்டீங்க. ஆமா, அவ்வளவுதான், அவன் படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்பிள் இனிமே யாரு காப்பாற்றணும்னா, நீங்க யாராவது காப்பாத்துனீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் பாத்துக்கிறேன். AI கம்பெனியை தான் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. ஆமா, ஸோ அது ஒண்ணு. இதுக்கு எண்ட் இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரி தான் இருக்கு. மேபி 1UI ஏதாவது புதுசா வந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். ஆமா, அடுத்து என்னாச்சுன்னா, இது வந்து சம நியூஸ். ஆமா, பிளைண்ட் கேமரா டெஸ்ட் நடந்திருக்குங்க எல்லா அல்ட்ரா போன்ஸுக்கும். யாரு புரியுங்க ஆக்சுவலா எனக்கு தெரியும். வெர்சஸ் டெக் வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனல் தான். எல்லா போனுமே வந்து கம்பேர் பண்ணி போடுவாங்க, பேட்டரி லைஃப் டெஸ்ட். எப்பயுமே இந்த MKBHD பிளைண்ட் கேமரா டெஸ்ட் போட்டுட்டு. ஆமா, அவன் இயர் எண்ட்ல போடுவான். ஆமா, அதுல போட்டுருக்கான். அதுல எப்படி இருக்கும்னா, இப்ப பாரு இந்த
லோக்கலுக்கும் தூக்கலா இருக்கிற ஏ சீரிஸ் ஜெயிக்கும். ஏ சீரிஸ் ஜெயிச்சது தாங்க ஹைலைட். ஏன்னா பிளைண்ட் கேமரா டெஸ்ட் எவனுக்கும் தெரியாது, எல்லாம் அவன் ஐபோனுக்கு ஓட்டு போறன்னு போட்டுருப்பானுங்க யூஎஸ்ல. ஆனா ஜெயிச்சது ஏ சீரிஸ். ஐபோன்லாம் செகண்ட் ரவுண்ட்ல அவுட். அதான் ஹைலைட். எலிமினேட் போயிடுச்சு. பீட் பண்ணது ROG போன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? அது ஒரு ROG எல்லாம் பீட் வச்சிருந்தது. அப்போ ROG வந்து ஐபோன் ப்ரோ மேக்ஸ் போட்டுருச்சு. இது வந்து ROG மேல அசிங்கலாம் இல்ல, ROGக்கு தனியா கேமரா ரிவ்யூ போட்டாங்க. அந்த அளவுக்கு ROGலயும் நல்ல கேமரா இருக்கு. இது கொஞ்சம் ஜோக்கா தான். சோ பிளைண்ட் கேமரா டெஸ்ட் வச்சா உண்மையெல்லாம் வெளியில வருதுங்க. சொல்லிருங்க என்ன நடந்துச்சுன்னு. இல்ல ஆனா பிளைண்ட் கேமரா டெஸ்ட் நான் 2-3 ஆங்கிள் பாப்பேன். இப்போ எப்படின்னா ஒரு 4 போட்டோ மட்டும் வச்சு ஒரு முடிவு பெற முடியாது. கரெக்ட் தான், அதுவும் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த 4 போட்டோ தான் எல்லா போனும் எடுத்துச்சு. அதுல வந்து ஏ சீரிஸ் ஜெயிச்சதுதான் செம. சரி இப்போ இதுல வந்து பிளைண்ட் கேமரா டெஸ்ட்ல வின்னர் வந்து சாம்சங் S25 அல்ட்ரா ஜெயிச்சிருக்குது. செகண்ட் வந்து எல்லாரோட ஃபேவரட் Vivo X200 Ultra வந்துருக்கு இல்லையா? இப்போ எல்லாரோட ஃபேவரட்டும் 5X8 Ultra இல்ல. ஓகே, ஆனா Vivo வந்த மாதிரி எல்லாரும் Vivo தான சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரோ ஏதாவது ஒரு ஃபோன் வந்ததுன்னா அப்ப அதுக்கு சொல்றாங்க, அடுத்து வேற ஃபோன் வந்துச்சுன்னா அதுக்கு தாவிடுறாங்க. ஏன்னா X8 Ultra இப்போ ஸ்டேபிள் ஆயிருச்சுங்க. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஃபோன் வந்து Nothing Phone 3 ன்னு போட்டுருந்தாங்க கேமரால, இருக்கலே பெஸ்ட்னு. அடுத்து வந்து இப்போ Nothing Phone 3 Pro வருதாமே. ஆமா, 3 Pro வந்து 8s Gen 3 ஓட வருதுன்னு வேற. சரி நான் சொல்றதுக்கு ஒண்ணு 1 லட்சம் ரூபாய். அப்போ அது 1.5 லட்சம் ரூபாய். ஓகே, ஆமா. இந்த SRK அதை நியூஸ் எடுத்துன்னு வந்தா பாருங்க, எட்ரா அருவாள் அப்படிதான் இருந்தது எனக்கு. என்னடே என்னடா சொல்ல வர, 8 Gen 3 இருக்குமாண்டவர், டேய் குன்றுவேண்டா அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இது எங்க இருந்து பரவுதுன்னு தெரியல. ஆமா சரியா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் யாரா பரப்பிட்டு இமெயில் மாதிரி வந்தது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வராதுங்க. அவ்வளவுதாங்க, ஒரு ஃபோன் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அது அவ்வளவுதாங்க, அப்படியே போகும். 4 சீரிஸ்ல பாத்துக்கலாம். எது நத்திங் 4 சீரிஸா? ஆமா, அது வரணுங்கிறீங்களா இல்லாட்டி வருமா? சரி இதுதானே நீங்க சொல்லிருக்கீங்க காமெடி. இது வந்து என்னன்னா ஒரு நண்பர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, அரோரா அப்படிங்கிறவரு, அதாவது கௌரங் அரோரா, அந்த பெங்களூர்ல டிராப் ஈவென்ட் நடந்துச்சுல்ல, more I use headphones 1 and the phone 3, the more I realize the both of these products are polar opposites. One gets almost everything right, the other gets almost everything wrong. You know which one is which? எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படி எல்லாரும் அடிச்சுப்பாங்கல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு இதுதானே அதானே அப்படின்னு அடிச்சுப்பாங்க. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம பேசினது தான். உங்களுக்கு வந்து இனிமே பிளஸ் இருக்க போறது இல்லை, பட் எட்ஜோட டிஸ்பிளே தான் இருக்க போகுது. 6.27 inch S26 அப்போ தின்னா இருக்கும் போது வேற லெவலில் இருக்கும். ஆமா ப்ரோ, S25 ரொம்ப ஸ்லிம்மா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு S25. S26 இன்னும் தின்னாயிடும், இன்னும் குட்டியாவும் ஆயிடும். ஆமா, அப்போ அதான் நச்சு ஃபோனா இருக்கும். அதுல வந்து 4000 mAh பேட்டரி இருந்ததுன்னா கிரேசி. 4500 வச்சாகணுங்க. 4000 அது உங்களோட டிமாண்ட் எனக்கு புரியுது. பட் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா 6 mmல கொடுக்க போறேனே S26. அப்புறம் என்ன, ஏன்னா ஸ்லிம்னஸ் வச்சு பேட்டரி எல்லாம் குறைச்சிங்கன்னா என்னடா அர்த்தம்? ஆப்டிமைசேஷன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு அதான் யூனிசாக் ப்ராசஸர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்பா, யூனிசாக் கூட ஒரு சாம்சங் இமேஜின். இப்போ வேற அந்த ஸ்னாப் டிராகன் ஒரு வருஷம் சிப் நல்லா பண்ணா அடுத்த வருஷம் புகையுது அது. அப்ப அடுத்த வருஷம் இந்த வருஷம் 8 எலி நல்லா இருக்குது, அடுத்த வருஷம் 8 எலி 2 என்ன ஆக போகுதுன்னு சூப்பரா இருக்கும். இன்னும் பயமா வேற இருக்குது. அது வேற அதெல்லாம் பயப்படாதீங்க, நம்ம அதை வாங்க போறது இல்ல. இருக்கிறத வச்சு எங்க அறுக்க முடியல, இல்ல இல்லாததெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. கரெக்ட் தான். ரைட். அடுத்து மிஷால் ரஹ்மான் அப்படிங்கிற நண்பர் வந்து இது மாதிரி கூகுள் ஒரு பெரிய அப்டேட்டுங்க. அது கம்பைனிங் Chrome OS அண்ட் ஆண்ட்ராய்டு இன்டு சிங்கிள் பிளாட்ஃபார்ம். பரத் வந்து இதை நான் கோட் ட்வீட் பண்ணேன், ரொம்ப காலமா நான் தான் வெயிட் பண்றேன், ஆமா பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டயர்ட் ஆகி போயிட்டான். கரெக்ட் தான். ஏன்னா எல்லாரும் இதை தான் ரொம்ப நாளா சொல்றாங்க. கூகுளும் பாத்தீங்கன்னா அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், இதை உருட்ட போறேன், அங்க புழக்க போறேன்னுவான். இது ஆண்ட்ராய்டோட மிக்ஸ் ஆச்சுன்னா வைடாப்பா ஓப்பன் ஆகுங்க. ஆப் அவைலபிலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும், கம்பேட்டபிலிட்டி எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். இது அவங்க பண்ணி ஆகணும், நல்லது தான் அது. சரி, இதுவும் எங்க போய் முடியுதுன்னு பார்ப்போம். ஆக மொத்தம் அடுத்து டெக்கி பாய் அப்படிங்கிறவர் வந்து நியூ நத்திங் CMF வாட்ச் 3 Pro லீக் ஆயிருக்கு. பாக்ஸோட வந்திருக்குங்க. அது லீக் இல்லடா, ரீட்டைல் யாரா அது வெளியில வித்தது அப்படிதான் இருக்கு. ரீட்டைல் பாக்ஸ் இமேஜ் சர்ஃபேஸ்டு ரிவீலிங் கீ ஸ்பெக்ஸ் சேம் வாட்ச் 2 Pro மாதிரி தாங்க இருக்கு. ரவுண்ட் டைல், ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் இருக்கு, டியூவல் பேண்ட் GPS இருக்கு, 5 சர்வீசஸ், 130+ ஸ்போர்ட்ஸ் மோட், அப் டு 13 days பேட்டரி லைஃப். ஸோ ரவுண்ட் டைலோட இருக்கிறது நல்லதுதான். GPS இருக்கு ப்ரோ, நல்லது. ரொட்டேட்டிங் க்ரௌன்ஸ் பட்டனா அதான் ரிமூவ் பண்ணிட்டு மாத்திர மாதிரி கஸ்டமைசேஷன் நினைக்கிறேன். ரொட்டேட்டிங் க்ரௌன்னா சாம்சங்ல இருக்க மாதிரி நினைச்சிராது. அந்த இது திருப்பினா ஒரு சில நினைப்பாங்க அப்படியே திரியினே இருக்கலாமான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் எதிர்பார்த்துறேன். அது நான் கஸ்டமைசேஷன் மாடுலர் கான்செப்ட். அதுல அது அத ஓகே, CMFனாலே மாடுலர் தாங்க. வேற பாத்தீங்கல்ல அது கலர் மெட்டீரியல் ஃபினிஷிங், அவ்வளவுதான். அதுக்கு மேல தான் பேசக்கூடாது. சரி, இதான செம எக்ஸினாஸ்ல இருந்து குவால்காம் ஒன்னு இன்ஸ்பயர் ஆறாங்க. ஆமா, நானும் சொன்னேன்ல வாட்ச் 7 சீரிஸோட சிப்பு அந்த Exynos W1000 அல்டிமேட்டான சிப்புங்க. Wear OS ஓட கேவலமான ஒரு இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணது இவன் தான் கண்டுபிடிச்சான். அந்த கோட் கிராக் பண்ணுவாங்கனால அது இவன் தான். கூகுளுக்கே ஆச்சரியம். ஆமா, உண்மையை சொல்லு. எப்படி ஸ்மூத்தா இருக்கு, எப்படி ஸ்மூத்தா இருக்கு, லாக் ஆகாம. 2.5 நாளா பேட்டரி நிக்குதுங்கறான், ஸ்மூத்தாவும் இருக்குதுங்கறான். பிரச்சனை எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா W1000. ஆமா,
அதான் இப்போ இவங்க வந்து W5ல வந்து Gen 2ல ஒரு கார்டெக்ஸ் A78ம் 4 கார்டெக்ஸ் A55 ஏன்னா அது வேர் ஹவுஸ் கொஞ்சம் ஹெவியா தாங்க இருக்கு. வேற வயசு தானே. ஃபாசில முடிச்சு விட்டதே இவனுங்க தான். பாவம் அவன். எவ்வளவு பெரிய கம்பெனி. ஃபாசில முடிச்சத பத்தி பேசுறீங்க. அவன் முடிக்காத ஆளே கிடையாது தெரியுமா? கரெக்ட் தான். அத பத்தி நீங்க பேச மாட்டீங்களே. அவன் இது வரைக்கும் யாரை முடிக்கல. ஊருக்குள்ள இந்த பக்கமா சுத்திட்டு இருந்த பழைய கலை மோகன் எல்லாரையும் போட்டு போ. இதுல வேற அவங்க ஏதாவது நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களையும் போட்டு ஒரு பக்கம் ஒரு அடி அடிச்சு வாங்கிட்டு போ. அது நல்லா இருந்தா பரவாயில்ல. அப்புறமே ஒண்ணு கொடுப்பான் பாருங்க, இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னு. ஆமா நமக்கு பிறகுனா இதுக்கு அதுவே பரவாயில்லடா. நாங்க அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம். வேற வாங்கிக்க. இப்போ ஃபிட்பீட்டை காலி பண்ணியாச்சு. ஆமா வாங்கி அக்வயர் பண்ணி முடிச்சிட்டான். ஆமா. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த பெருமைகள் எல்லாமே அவங்கள தாங்க சேரும். இந்த மாதிரியான நிறைய பெருமைக்கான விஷயங்கள். கூகுள் பேர் பெற்றதே அதுக்கு தான். சரிங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ ஷார்ட்டாக ஒரு சில ரீசெண்ட் ஹேப்பனிங்ஸு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இருக்கும் சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய். வணக்கம் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படி பேசலாமா? அப்போ ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.